சிந்தாமணி என்ற நூலிலிருந்து வளமை போல இன்றைய தினம் 88வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து பார்வைய அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 88. இவ்வுலக இன்பத்தின் இழிந்த தன்மை. கொண்டு விண்படர் கருடன் வாய் கொடுவரி நாகம் விண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்ட விண் தேரை மண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு பண்டு தேனுகர் என்பமே மானிடர் இன்பம். இவ்வுலக இன்பத்தின் இழிந்த தன்மை. கொண்டு விண்படர் கருடன் வாய் கொடுவரி நாகம் கொண்டு விண்படர் கருடன் வாய் கொடுவரி நாகம் விண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்ட விண் தேரை மண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு பண்டு தேனுகர் இன்பமே மானிடர் இன்பமே. தொடர்ந்து வரும் மரணம் முதலான ஆபத்துகளுக்கு இடையில் அகப்பட்டிருந்த மக்கள் அனுபவிக்கும் இன்பம் எத்தகையது என்றால், தொடர்ந்து வரும் மரணம் முதலான ஆபத்துகளுக்கு இடையில் அகப்பட்டிருந்து மக்கள் அனுபவிக்கும் இன்பம் எத்தகையது என்றால் இப்படி சொல்லலாம். குடிப்பதற்கு தேனை வாயிற்கொண்ட ஒரு வண்டு குடிப்பதற்கு தேனை வாயிற்கொண்ட ஒரு வண்டு ஒரு தவளையின் வாயில் அகப்பட்ட அத்தவளை ஒரு பாம்பின் வாயில் சிக்க அப்பாம்பு ஒரு கருடன் வாயில் அகப்பட அக்கருடனோ எல்லாவற்றுடன் உயர தூக்கி செல்லும்போது முன்பு சொன்ன அந்த பதிவுக்கு வருவோம். தொடர்ந்து வரும் மரணம் முதலான ஆபத்துக்களுக்கு இடையில் அகப்பட்டிருந்த மக்கள் அனுபவிக்கும் இன்பம் எத்தகையது என்றால், அவ்வாறு வாயிற்கொண்டு வானில் செல்லும் கருடன் வாயில் அகப்பட்ட வளைந்த வரிகளை உடைய பாம்பும் அப்பாம்பின் வாயில் சிக்கி பயந்த அத்தவளையும் அத்தவளை வாயில் சிக்கிய தேனை வாயிற்கொண்ட வண்டும் அனுபவிக்கும் அற்ப அவ்வின்பங்களை போன்றதாகும். அற்ப இன்பங்களை அனுபவிப்பது போன்றதாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். இவ்வுலக இன்பத்தின் இழிந்த தன்மை. கொண்டு விண்பட கருடன் வாய் கொடுவரி நாகம் விண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்ட விண் தேரை மண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு பண்டு தேனுகர் என்பமே மானிடர் இன்பம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து பாடல் எண் 88 கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.